என்னது 500 ஆகுமா? கேப் புக் பண்ணா பாய்தானப்பா கேக்குறாங்க. சார் விலைவாசி ஏறி போச்சு சார், பார்த்து பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் தான் விலைவாசி எல்லாம் ஏறுதா? எங்களுக்கு என்ன ஓசிலியா கொடுக்குறாங்க? சரி மீட்டர் போடு. யோ எங்கயா மீட்ரு? சார் மீட்டர் போட்டு ஓட்டுறதெல்லாம் எந்த காலம் சார்? அதானே, எப்படி எப்படிலாம் ஃப்ராட் பண்ணி காசு கொடுக்க முடியுமோ அத்தனையும் செய்வீங்கல்ல. சார் எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசுறீங்க? 600 ரூபாய் கொடுத்தா வாங்க, இல்லனா வேற வண்டியா பாருங்க. ஹலோ, யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம தான் பேசிட்டு இருக்கியா? நான் ஹைகோர்ட் வக்கீல். இங்க இருந்து ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளவு ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். ரேட்டு பேசியாச்சுல, இதுக்கப்புறம் வேற வண்டியில பார்க்க முடியாது. நீ வண்டி எடு, இல்லனா உன் வண்டி நம்பர் நோட் பண்ணி நீ வண்டி ஓட்ட முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். என்ன எடுக்க முடியுமா முடியாதா? சாரி சார், சாரி. நீங்க குடுக்கறத கொடுங்க, வந்து வண்டியில இருங்க. வாங்க உட்காருங்க சார். எனக்கு சவாரி வந்துருச்சு, நீங்க வேற ஆட்டோவை பாத்துக்கோங்க. பணம்னு வந்துட்டா இவன் ஒரு திருட்டு பையதாம்மா. முதல்ல இவ்வளவு கொடுங்கன்னு எகிர்னா, அவன் மிரட்டின உடனே சரிங்க சார் நீங்க குடுக்கறத கொடுங்கன்னு அந்த ஆள்கிட்டயே டீல் பேசினா பாத்தியா? மாமா, தொழில்னா அப்படிதான். இதுக்கு பேரு திருட்டுத்தனம் இல்ல, புத்திசாலித்தனம். நீ இந்த பாராட்டு பத்திரத்தை எல்லாம் ஓரமா நின்னு வாசிக்கிறதோட நிறுத்திக்க. அப்பதான் அவனுங்க எல்லாம் உருப்பிடுவானுங்க. அப்பா, அது அம்மா சட்னிக்கு வச்சிருக்கிற வேர்க்கடல. அம்மா வந்து அவ்வளவுதான் கட்ட போறாங்க பாருங்க. அட நீ வேறம்மா, தேவைப்பட்டா வாங்கிக்கலாமா, இதுல என்ன இருக்கு? அக்கா நான் வெளியே போயிட்டு வரேன். ஏய் முரளி முரளி, வெளியே வா போற. ஆமாக்கா. சரி வரதும் தான் வர, எனக்கு வரும்போது நூல் கண்டு வாங்கிட்டு வரியா? அக்கா நான் வெளியே போறேன்க்கா, வரதுக்கு லேட் ஆகும்க்கா. இதோ அப்பா சும்மா தானே உட்காந்துட்டு இருக்காரு, அவர் வாங்கிட்டு வருவாரு. ஆமா, நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். இவர் கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டருக்கு பிஏவா இருக்காரு. போடா, நானே வேலைக்கு போயிட்டு வந்து கை காலம் குடையுதுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். இவர் என்ன போக சொல்றாரு? போடா வாங்கிட்டு வந்து குடுறா, போடா. ஏய் பா, நீங்க தான் நூல் கண்ட வாங்கிட்டு வந்தா என்னப்பா? சார் யார் நீங்க? சொல்லுங்க சார். பார்ட்டி பண்ற பேருக்கு லெட்டர் வந்திருக்கு. பார்த்திபன் சார் இருக்காரா? அவரு வீட்ல இல்ல, ஆனா அவர் இந்த வீடு தான். கொடுங்க, நான் ஓகே சார், இருந்தாங்க. இவன் வாங்குறான். ஏ ராதிகா, சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அந்த பிளவுஸுக்கெல்லாம் ஹூக் போடலாம்ல. ஏங்கா, நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? அப்படி சொல்லடி, உனக்கு போர் அடிக்குமேன்னு தான் சொன்னேன். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? என்ன தேடிட்டு இருக்க? எல்லாத்தையும் வாரி போட்டுட்டு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பகல்ல எல்லாரும் இருக்கும்போது எதையாவது தூக்கிட்டு போலான்னு பாக்குறியா? ஆமா, இந்த வீட்டு பீரோல என்ன இருக்கு? அழுக்கு துணியை தவிர வேற எதுவும் இல்ல. சமைக்கிறதுக்கு அரிசி பருப்பு கூட இல்ல, அப்படியே தூக்கிட்டு போயிட்டாலும். அப்புறம் எதுக்குடா எல்லாத்தையும் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க? ஐயோ அம்மா, லைசென்ஸ் ரினிவல் பண்ணணுமா? இன்சூரன்ஸ் பழைய லைசென்ஸ் தேடிட்டு இருக்கமா, எங்க வச்சுன்னு தெரியல. ஏன் கண்ட இடத்துல வச்சுட்டு தேடிட்டு இருப்பியா நீ? ஏதாவது முக்கியமான பொருளா அது? ஆமாமா, என்ன தேட விட, இல்ல நீ தேடுமா ப்ளீஸ்மா. என்னடா நீ? டேய் இதுவா பாரு. கிடைச்சிச்சுமா. என்ன பேப்பர் இது? டேய் முரளி,
கிடைச்சிருச்சா? அப்புறம் இது எதுக்குடா? மா தெரியலமா. அப்ப இதுல என்னடா இருக்கு? அம்மா அது ஒரு நிமிஷம் தாயேன், நான் படிச்சுட்டு தரேன். என்ன ராதிகா அது? அம்மா இது சங்கரி அக்காவோட பேங்க் பத்திரமா? ஓ அப்படியா? அப்பா அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. அதனாலதான் அவன் வெளிநாடு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். அதெல்லாம் அவன் போக மாட்டான்னு ரஜினியே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டா. அவன் போவான்னு எனக்கு தோணலக்கா. அவன் போக மாட்டேன்னு சொன்னா அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? நாம அவனை போக வைப்போம். அதுவும் ரஜினிய மொத்தமா தலை முழுகிட்டு போக வைப்போம். அது எப்படி ராதிகா முடியும்? அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்குல்ல சின்ன கீரல், நம்ம அதை பெருசாக்கி விட்டா மட்டும் போதும். மத்ததெல்லாம் தன்னாலேயே நடக்கும். ஏமா நீ ஒருவேளை அதுக்கு ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா? வாய்ப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் விட மாட்டேன். 2 பேரும் வசமா என்கிட்ட சிக்கிருக்காங்க. பின்ன எப்படி சார்? இல்ல அதெல்லாம் முடியாது. நீங்க முதல்ல உங்க மேனேஜரை காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேச சொல்லுங்க. யா டெல் மீ சார். ஒரு நிமிஷம். இல்லங்க என்னால என்ன பண்ண முடியும்? நீங்க மேனேஜர் கிட்ட சொல்லுங்க. ராதிகா ராதிகா வா. என்னக்கா? இங்க பாருங்க, உங்க மேனேஜர் உடனே இப்ப எனக்கு காண்டாக்ட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லனா நான் உங்க மேல கோர்ட்ல கேஸ் போடுவேன். என்ன பார்த்திபா? இந்தாங்க. என்ன இது? இது உங்களோட. இந்த கவர்ல ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஆனா நான் உங்களுக்கு செய்யணும்னு நினைச்ச ஒரு விஷயம். பாருங்களேன். பாருங்க பார்த்திபா, ஒரு கால் பேசணும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசலாமா? இத பாருங்க, அந்த டென்ஷன் தானா போயிடும். சரி நீ வச்சிரு, நான் அப்புறமா பாத்துக்கிறேன். ஹலோ பாருங்க, ஏங்க நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன்ல, ஏன் திரும்ப திரும்ப கன்வின்ஸ் பண்ண கால் பண்றீங்க? ஓகேவாண்ணா? நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா அவளுக்கு பிடிக்கும். அக்கா சீக்கிரம் வா. எப்படி ப்ரூவ் பண்ணும்? கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிடு. எந்த கேஸ்? அதான் இந்த வீட்டை விற்க கூடாதுன்னு ஸ்டே வாங்கிருக்கீங்களே, அந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடு.
அவ்வளவுதானே, போட்டு கொடுத்தா போச்சு. நிஜமாவா? நிஜமா தான் ராதிகா. அப்ப நான் சித்தப்பாக்கு போன் பண்ணி உங்க பங்கு வேண்டாம், நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிடட்டுமா? ஷூர், சூப்பர். அப்படியே உனக்கும் பங்கு வேணான்னு சொல்லிடு. நான் எதுக்கு சொல்லணும்? இந்த பங்கு வந்துதான் நமக்கு நிறைய போதா என்ன? நம்ம கிட்ட இல்லாத காசு பணமா? நானே வேணாங்கிறேன், உனக்கு என்ன? அது முடியாது. அப்போ நீ சொல்றத நானும் செய்ய முடியாது. இதுதான் நீ என் மேல பாசம் வச்சிருக்கேன்னு சொன்ன லட்சணமா? கொஞ்சமாச்சும் நியாயமா நடந்துக்கணும் ராதிகா. உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்ச உங்க அக்கா கிட்ட நீ வீம்பு காட்டுறது சரியில்லை ராதிகா. எனக்காக வேண்டாம், ரஜினிக்காக நீ விட்டு கொடுக்க மாட்டியா? அதான பார்த்தேன். உனக்கு எப்பவுமே என்னை விட அவதான் முக்கியம். இதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே. ஆஃப் கோர்ஸ் ராதிகா, உன்னை விட ரஜினி மேல எனக்கு நிறைய அன்பும் மரியாதையும் எப்பவுமே இருக்கு. ஆனா இப்போ அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க என் பொண்டாட்டியோட அக்காங்கிறது தான். அவங்க மேல நான் அன்பா இருக்கிறதுக்கு காரணம் நீதான் ராதிகா. சும்மா இப்படி எமோஷனலா டிராமாலாம் பண்ணாத அரவிந்த். முடிவா சொல்றேன், நான் உனக்கு வேணும்னா நீ கையெழுத்து போடணும். ராதிகா, நான் எமோஷனல் டிராமாலாம் பண்ணல, நீதான் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ற. நானும் முடிவா சொல்றேன், உனக்கு நான் வேணும்னா இதுல எந்த பங்கும் வேணான்னு சொல்லிட்டு என் கூட வந்துரு. இப்ப கூட பாதி உன் பக்கம் தான் பேசிட்டு இருக்கேன், அத புரிஞ்சுக்கோ. இந்த வீட்டை விக்க விட மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன்லாம் சொல்ல வரல. நீ கேட்டதுக்காக நான் கையெழுத்து போட்டுதான். உனக்கும் பார்த்திபனுக்கும் நடுவுல கூட பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டப்படுத்திக்கிறது இல்ல, எங்கேயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தது இல்ல. ஏன் எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் பிரியணும்னு நினைக்கவே இல்லை. எல்லா பிரச்சனையும் தாண்டி உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு ஒரு அழகான பாண்டிங் இருக்கு. உனக்கு ஒரு பிரச்சனைனா அவன் உன் கூட நிக்கிறான், உனக்காக கேஸ் போடுறான், கோர்ட் வாசல் வந்து நிக்கிறான். நீ மட்டும் என்ன, அவன் கோவமா தள்ளி நின்னா கூட அவனுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்யறது இல்ல. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நமக்கான ஆணி வேர் அன்புதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விட்டே கொடுக்காம இருக்கிற உங்கள மாதிரி மெச்சூரிட்டி ராதிகாவுக்கும் வரணும். அப்ப நான் அவளை விட்டு விலகி நிக்க மாட்டேன், அவ கைய பிடிச்சிட்டு கூடவே நிற்பேன். பாத்திப்பா, எங்கிட்ட இருந்தா நான் உனக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுப்பேன்? கடையும் இல்ல, வருமானம் இல்ல. நானே அண்ணா, நீங்க கடை எழுதி கொடுத்தீங்கல்ல, அதுல காசு வந்திருக்கும்ல, அந்த காசு கொடுங்க, நான் திருப்பி கொடுக்கறேன். பாத்திப்பா, அந்த செக் தான் கொடுத்துருக்கான்ப்பா, எடுக்க இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். அண்ணா, கொஞ்சம் அவசரமா தேவை, எப்பயாவது ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. அப்படி என்ன பாத்திப்பா, உனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது? நான் சொல்லட்டுமா? டிராவல் ஏஜென்சில இருந்து உனக்கு ஃபாரின் போறதுக்கு டிக்கெட் வந்திருக்கு. அதுக்கு தானே காசு கேக்குற? அண்ணா, எனக்கு தெரியும் பாத்திபா. இப்ப காசு கிடைச்சா டிக்கெட்டை காமிச்சு எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ ஃபாரின் போயிருவ. அதானே உன் ஆசை? சரிப்பா, எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ போற. ஏப்பா, டிக்கெட் எல்லாம் வேணாம், கேன்சல் பண்ணு. சார், கேன்சல்லாம் பண்ண முடியாது சார். ஹலோ, பணம் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? சார், பணம் எல்லாம் கட்டியாச்சு சார். டிக்கெட்டும் வந்துடுச்சு சார், அதை கொடுத்துட்டு போலாம் தான் சார் வந்தேன்.
பணம் யார் கட்டினது? ரஜினின்றவங்க பே பண்ணிட்டாங்க. என்னங்க சார்? ரஜினி, என்னாச்சு? என்னாச்சா? பார்த்திபன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு டிக்கெட் வந்திருக்கு. அவன் செஞ்சது தப்புன்னு அவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. நீ டிக்கெட்டுக்கு பணம் கட்டிட்டு வந்திருக்க. நீயும் இவனும் சேர்த்து வாழத்தானே நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா நீ அந்த ராதிகா சங்கரி ஆசைப்படுற மாதிரி நீங்களா பிரிஞ்சிருவீங்க போல் இருக்கு. இந்த உலகத்துல என்ன அதிகமா நேசிச்ச, நான் அதிகமா நேசிக்கிற ஒரே ஒருத்தன் இவன் தான் மாமா. அவனை ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் இதை செஞ்சேன். இறுக்கி பிடிச்சு கூடவே வச்சுக்கிறது அன்புனா, அவன் விருப்பப்படி பறக்க விட்டு அவன் சந்தோஷத்தை பாக்குறதும் அன்புதான் மாமா. ரஜினி, அவன் மனசுக்கு ஏதோ தள்ளி இருக்கணும்னு தோணுது. மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம். ஒரு நிமிஷம் மிஸ் ரஜினி. அண்ணா, மிஸ்ஸஸ் ரஜினி. ஆமா இல்ல, சாரி மிஸ்ஸஸ் ரஜினி. இப்ப நான் உன் மாமா இல்ல, ஜட்ஜ். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு போட்டி வச்சுட்டு நீங்க தான் எனக்கு இந்த போஸ்டிங் கொடுத்தீங்க. போஸ்டிங்கை விட போன் முக்கியமா? உங்களுக்கான ஒரு மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இப்போ உங்க 2 பேருக்கான ரிசல்ட்ட பார்க்கலாமா? முதல்ல அவனை காட்ட சொல்லுங்க. நானா? ஆமா. ஏன் கஷ்டமா இருக்கா? வெளியே கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நான் ஒரு தடவை கூட உங்களை நினைக்கவே இல்லை. மிஸ்டர் பார்த்திபன், நீங்க பொய்ய அப்படியே உண்மை மாதிரி சொல்லுவீங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் அதுல எக்ஸ்பர்ட்டா தான் இருந்தீங்க. ஆனா இப்ப இல்ல, நீங்க பொய் சொல்றீங்கன்னு அப்பட்டமா தெரியுது. எங்க போனாலும் ஏன் நினைப்பில்லாம உன்னால இருக்கவே முடியாது. நான் இல்லாம உன்னால சந்தோஷமாவும் இருக்க முடியாது. ஆனா நீங்க இன்னைக்கு முழுக்க என்ன நினைக்காம இருந்திருப்பீங்களே. எப்படி சொல்ற? அதெல்லாம் ரொம்ப சிம்பிள்ங்க. ஏன்னா நீங்க ரஜினி. யாராலையும் பண்ண முடியாததெல்லாம் உங்களால பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். எந்த விஷயமா இருந்தாலும், அது காதலாவே இருந்தாலும், எந்த எல்லைக்குள்ள நிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லைக்குள்ள நிக்க இந்த ரஜினியால முடியும்.
ஆனா அதுல ரஜினி இப்ப கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. ஏய், என்னப்பா இது? ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கா? இரு, நான் இப்பவே போய் அவளை கேட்கறேன். அண்ணா, அண்ணா, ம்ஹும். இப்பதானே சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. இல்லப்பா, வேண்டாம் அண்ணா, நீங்க அவகிட்ட ஒண்ணும் கேட்க வேண்டாம். அவங்க ஆசையெல்லாம் என்னென்ன நிறைவேற்றணும்னு சொல்லி எங்க அக்கா கிட்ட கேட்டப்போ எங்க அக்கா ஒரு லிஸ்டே கொடுத்தா. அதை பார்த்து நான் உங்களுக்கு ஒரு போட்டோ கொடுத்தேன். அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு, டே முட்டாள், இதுதான்டா என் ஆசைன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டா. நான் அதை நிறைவேற்றி கொடுக்கணும்லண்ணா. பாத்திபா, இத பார் பாத்திபா, ரஜினி இத என்ன மனநிலையில செஞ்சிருப்பான்னு எனக்கு தெரியல. சரி, அவகிட்ட நானா கேட்க மாட்டேன். ஆனா நீ அவகிட்ட இத பத்தி நேருக்கு நேர் பேசாம எந்த முடிவுக்கும் வந்துடாத பார்த்திபா. யாருக்காக இல்லைன்னாலும் எனக்காக இத பத்தி ரஜினி கிட்ட ஒரு தடவையாவது பேசிட்டு நீ என்ன முடிவு பண்ணாலும் எடுத்துக்கோ. எனக்காகப்பா. ஓஹோ, ரஜினி கிட்ட கேட்டுதான் நீ முடிவு பண்ணுவியா? அதுக்கும் வச்சிருக்கேன் வெயிட். யாருக்காக இல்லைன்னாலும் எனக்காக இத பத்தி ரஜினி கிட்ட ஒரு தடவையாவது பேசிட்டு நீ என்ன முடிவு பண்ணாலும் எடுத்துக்கோ. ரஜினி, ஹலோ. பார்த்திபா, எங்க இருக்க? வீட்ல தான் இருக்கேன். நான் வெளியே இருக்கேன். வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கேளுடா கேளு, நான் பெருசா தரேன். என்ன பார்த்திபா, நான் ஆசையா கேக்குறேன், நீ எதுவுமே வேணாங்கிற. ஆசையா வேண்டாம் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு எப்படி ரஜினியால பேச முடியுது? என்ன பார்த்திபா, சத்தத்தையே காணும். என்னங்க விளையாடுறீங்களா? ஆமா, விளையாடுறேன். நீதான் உன்ன மாதிரி விளையாடுறது இல்ல, அதான் நான் விளையாடுறேன். என்ன பண்றதுங்க? என்ன பார்த்திபா, அவங்களை கவனிச்சுதான் இருக்க. டேய் முரளி, இவங்க அப்பா உன்னை நம்பி, புரியுதா? உன்னை நம்பிதான் ஐஸ்வர்யாவை இங்க அனுப்பியிருக்காரு. ஆமா ஆமா, இவளை நல்லபடியா பாத்துக்கோ முரளி. உன்னால நம்மளால யாருடைய உதவியும் இல்லாம மரியாதையா சந்தோஷமா வாழ முடியும்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். பாத்தியா பார்த்திபா, எவ்வளவு தெனாவிட்டா பேசிட்டு இருக்காங்கன்னு. ரஜினியால தான் இதெல்லாம். என்னென்ன சொல்றீங்க? ஆமா பார்த்திபா, என்ன நடந்துச்சு தெரியுமா? கஷ்டப்பட்டாலும் உழைச்சுதான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். அதனால்தான் அவன் கல்யாணத்துல விருப்பம் இல்லாத நானே அவங்கள சேர்த்து வைக்கணும்னு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். மத்த யாருக்காச்சும் இது புரியுமான்னு தெரியல, ஆனா நீங்க லைஃப்ல கீழே இருந்து மேல வந்த ஒருத்தர், உங்களுக்கு நிச்சயமா புரியும்னு நினைக்கிறேன். என்னோட குணத்துக்காக உங்க பொண்ணை கொடுப்பேன்னு சொன்னப்போ காசு, பணம், அந்தஸ்து இதெல்லாம் பெருசா நினைக்கிறவர் நீங்க இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
நான் உன்னை பத்தி மத்தவங்க கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. ஆனா நீ என் நடத்தைய வச்சே என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்ட. நீ சொல்றது 100க்கு 100 உண்மைமா. எனக்கு காசு பணம்லாம் முக்கியமே இல்ல. என் பொண்ணுக்கு 100 பவுன் இல்ல 500 பவுன் கூட போடலாம். ஆனா புருஷன் சரியில்லைன்னா எந்த பவுனாலையும் அவளுக்கு சந்தோஷத்தை வாங்கி கொடுக்க முடியாதுல்ல. நான் நிச்சயமா சொல்றேன், முரளி கூட ஐஸ்வர்யா சந்தோஷமா இருப்பா. அந்த கேரண்டியை நீ உறுதியா கொடுக்கறியம்மா? ஆமா சார், 100% உறுதியா சொல்றேன். உங்க பொண்ணு என் தம்பி கூட நிச்சயமா சந்தோஷமா இருப்பா. சரிம்மா, நாளைக்கு என் பொண்ண உங்க வீட்டுல கொண்டு வந்து நான் விட்டுறேன். ஆனா வேற மாதிரி ஏதாவது நடந்து என் பொண்ணு கண்ண கிண்ண கசக்கிட்டு வந்து நின்னா, அதுக்கப்புறம் இப்ப பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது சார். என் வார்த்தையை நம்பி அவளை அனுப்புறீங்க. நிச்சயமா அவ சந்தோஷமா இருப்பா. நான் பாத்துக்கிறேன். முரளியும் நல்லா பாத்துப்பான். சரிம்மா, நான் நாளைக்கே உங்க வீட்டுக்கு வரேன். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. என் குடும்பத்து ஆளுங்களுக்கு பொறுப்பு வரணுங்கிறதுக்காக நான் உங்க கூட சண்டை போட்டு அவங்கள விட்டு விலகி இருக்கேன். என்னம்மா நீ வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிற, ஆனா வெளியில அவங்க நல்லா இருக்கணும்னு எல்லாம் பண்ற. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையம்மா. இந்த காலத்து பொண்ணுங்க பெத்தவங்க கூட பிறந்தவங்க கிட்ட இருந்து எவ்வளவு அடிச்சிட்டு போலான்னு தான் பாக்குறாங்க. ஆனா நீ உன்னை ஏமாத்துற குடும்பம்னு தெரிஞ்சும் அவங்கள விட்டு கொடுக்காம நிக்கிற பாரு, நீ கிரேட்மா. அதான் சரிங்க ரஜினி. என்னம்மா யோசிக்கிற? முரளி வேலைக்கு போறான்னு சொன்னல, ஆனா உங்க கௌரவத்துக்கு ஏத்த வேலைக்கு போல. ஆமாங்க, அவன் ஆட்டோ ஓட்டுறான். எல்லாம் சரிதாங்க. அதுக்காக நீங்க பண்ற நல்லதுன்னு கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு ஒரு எதிரியாவா இருக்கணும். இருக்கட்டுமே பார்த்திபா, நான் இப்படி இருந்தா அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சு சந்தோஷமா இருப்பாங்கன்னா அதை விட எனக்கு என்ன வேணும் சொல்லு. என் வாழ்க்கையில நான் நேசிக்கிற எல்லாருமே என்னை எதிரியா நினைச்சு விலகி நிக்கணும் தான் நினைக்கிறாங்க. என் டிசைனே இப்படிதான்னு அந்த கடவுள் வச்சுட்டான்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் அவங்க சந்தோஷமா இருந்தா சரிதான். இல்ல ரஜினி, ஆனா பார்த்திபா, இந்த மாதிரி நான் இமோஷன் ஆகி பேசுற வார்த்தைக்கெல்லாம் நீ ஃபீல் ஆகாத. நீ எப்பவும் போல எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்கிட்டு ஜாலியா இரு. எல்லா வேலையும் நானே பண்ணி தொலைக்க வேண்டியிருக்கு. சீக்கிரம் போய் பாருங்கடி வேலைய. ஏங்க இவரு எங்க போனாருன்னு தெரியலையே. ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க முரளி ரெடியா நானா இல்லையா? அது தெரியலையே, நான் போய் சீக்கிரம் போய் பாருங்க. ஓ, ஏய் என்னடி இன்னும் மச மச நின்னுட்டு இருக்கீங்க? அவளை போய் ரெடி பண்ற வழியை பாருங்கடி. எல்லாத்தையும் நானே பண்ண வேண்டியது. போய் ரெடி பண்ணு போ. சங்கரி, பாலை காய்ச்சிட்டியா? அம்மா அடுப்புல வச்சிருக்கேம்மா. என்னடி பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம்? போய் காய்ச்சி போ. என்ன நடக்குது? ஏங்க முரளி ரெடி பண்ணீங்களா? என்னன்னா இவ்ளோ பரபரப்பா இருக்காங்க? அதான் எனக்கு தெரியல பார்த்திபா. இப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே. இருப்பா, என் பொண்டாட்டி அப்படி போயிருக்கால, அவகிட்ட கேப்போம், அவ சொல்லிடுவா. அடுத்தவங்க கையில இருக்கிறத இப்படி தெரியாம பாக்குறது என்ன மேனஸ்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க ஒண்ணு எனக்கு அடுத்தவங்க இல்லையே, அதனால்தான் பார்த்தேன். உனக்கு தான் இப்ப நான் யாரோ ஆயிட்டேன். இல்ல, இவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு எப்படா ஓடலான்னு கால சக்கரத்தை போட்டுக்கிட்டு ரெடியா இருக்கல நீ.
அப்படியெல்லாம் இல்ல ரஜினி. ஐயோ எப்பா சாமி, இப்படி ஃபீல் ஆலாம் பாக்காதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான் உனக்கு. நீ சினிமால நிறைய பாப்பல்ல? டேய் பார்த்தது போதும், பதில் சொல்லு. நீ சினிமால பாப்பல்ல? பாப்பேன். அதுக்கு என்ன? எல்லா படத்துலயும் பிரிய போறாங்கன்னு தெரிஞ்சா ஹீரோவோ ஹீரோயினோ யாரோ ஒருத்தங்க அடுத்தவங்க கோவப்படுற மாதிரியோ வெறுக்கிற மாதிரியோ நடந்துப்பாங்க. அப்பதான் பிரிஞ்சு போகும்போது கஷ்டமா இருக்காதுன்னு. நீ என்னடானா இவ்ளோ பெரிய லிஸ்ட் வாங்கிட்டு இதையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தான் போவேன்னு இருக்க. எதுக்கு? நீ போனதுக்கு அப்புறம் நான் உன்னையே நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும், அதானே? ஏங்க நான் அப்படிலாம் யோசிக்கவே இல்லைங்க. இதெல்லாம் முன்னாடியே செஞ்சிருக்கணும், விட்டுட்டேன். இப்ப தோணுது செய்யறேன், அவ்வளவுதாங்க. அதெல்லாம் முடியாது. சரி, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நானும் செய்யறேன். நீயும் அங்க போய் என்னையே நினைச்சு ஃபீல் பண்ணணும்ல, சொல்லு உனக்கு என்ன பிடிக்கும்? நீங்க தான் நான் சொல்லாமலே எனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து. ஆமா, இவளுக்கு எதுக்கு பிரசாதம்? புருஷன் கூட சந்தோஷமா வாழ்றவங்களுக்கு தான் இதெல்லாம். இவளுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஏய் ராதிகா, இந்த வீட்டை விக்கிறதுக்காக புருஷனை டைவர்ஸ் பண்ண ரெடியா இருக்கிற உனக்கு உங்க அக்காவுக்கு பிரசாதம் கொடுக்கலாம், ரஜினி கொடுக்கூடாதா? அரவிந்த், ஏய் கத்தாதடி. அவங்க 2 பேரும் சண்டை போட்டாலும் இன்னும் ஒன்னாதான் இருக்காங்க. ஆனா நீங்க அப்படியா இருக்கீங்க? என்னது? இவங்க 2 பேரும் ஒன்னா வாழ்றாங்க. யார்கிட்ட கதை விடுறீங்க? ஆமா, நானும் எங்க அக்காவும் புருஷன் கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா என் வயித்துல உங்க புள்ள இருக்கு. மாமா கூட வாழ்ந்து அக்கா 2 பிள்ளைங்க பெற்றிருக்கா. இவங்க அப்படியே புருஷன் பொண்டாட்டியா வாழ்றாங்க? சொல்லுங்க. ஏய், ஒன்னா வாழ்றோன்றது மனசார ஒன்னா நிக்கிறது தான், வெறும் புள்ளைய மட்டும் பெத்துக்கிறது இல்ல. மா, நீங்க உங்களுக்கு குங்குமம் வச்சு விடுங்க. அந்த தம்பி சொல்றதும் சரிதானம்மா. அது மட்டும் இல்ல, ஆத்தாரோட ஆசீர்வாதம் கிடைக்கிற நேரம் இவங்க வாழ்க்கை ஆரம்பிக்கட்டுமே. இந்தாம்மா. சரி, நாங்க வரோம்மா. ஏய் ராதிகா, நீ இப்ப திருந்துவ அப்ப திருந்துவ நானும் பாத்துட்டே இருக்கேன். ஆனா உன் புத்தி நாளுக்கு நாள் மோசமாயிட்டே தான் இருக்கு. மாப்ள, நீ மரியாதையா ஒழுங்கா நடந்துக்கோ, அதான் உனக்கு நல்லது. இல்லனா என்ன பண்ணுவீங்க? ராதிகா, உங்களை விட இன்னும் எனக்கு புத்தி கெட்டு போல. இவ கேட்டியாமா? இதான் இவரு. என்ன ராதிகா? கண்ணால பார்த்து காதால கேட்டல. ஏய், அத்தைக்கு என்ன பத்தியும் தெரியும், உன்னை பத்தி நல்லா தெரியும்டி. இது எப்பவோ அனிதா எடுத்த முடிவு. அப்போ நான் கையெழுத்து போட்டேன். இப்ப இதை தேடி எடுத்துட்டு வந்து ரஜினி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இது ஏன் முடிவு இல்ல, ரஜினியோட முடிவு. இப்ப என்ன பாஸ் சொல்றீங்க? அப்போ 2 பேரும் பிரியறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, அப்படிதானே? சரி பார்த்திபா, சரி. கூடவே இந்த டார்ச்சர் பண்றதுக்கு பதிலா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, இதுக்கு மேலேயும் ரஜினி கூட என்ன இருக்க சொல்றீங்களா? ஐயோ, வேணவே வேணாம். நீ ரஜினி கூட இருக்கவே வேணாம். உன் இஷ்டப்படி எங்க போகணுமோ போ போ. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ இப்ப எப்படி இருக்கியோ அப்படியே இரு. அதை விட்டுட்டு உன் அன்பை காட்டி ரஜினியை உன் அடிமையாக்கிடாத. இப்ப இருந்தே நீ இல்லாத வாழ்க்கைய ரஜினி வாழ்ந்து பழகட்டும்.
உனக்கு என்ன சமுத்திரக்கனி நினைப்பா? நீ அட்வைஸ் பண்ணா எல்லாரும் கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ பண்றது அட்வைஸ் கிடையாது, பிரச்சாரம். ரஜினி ரொம்ப நல்லவ, அவ உங்களுக்காக தான் உழைக்கிறான்னு அவளுக்கு ஆதரவா பிரச்சாரம் தானே பண்ணிட்டு இருந்த. ஹலோ, யாரு? ஓ, டெலிகாலர் மேடமா? சொல்லுங்க சொல்லுங்க. அரவிந்த், நீ என்ன டென்ஷன் பண்றதுனாலதான் நானும் உன்னை டென்ஷன் பண்றேன். நீ இங்க இருந்து கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்து? உங்க வீட்டுக்கு போய் நீ ஜாலியா இருக்கலாம்ல. என்ன மேடம் பண்றது? என் பொண்டாட்டி வயிற்று புள்ளையோட புருஷன் வீட்டு வசதி எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இங்க அவ அம்மா வீட்டுல உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இந்த நேரத்துல அவ கூடவே இருந்து பாத்துக்கணும்னு புருஷனுக்கு ஆசை இருக்காதா? இப்ப என்ன பார்த்து கிழிச்சிட்ட நீ? பாக்க வச்சு கேக் சாப்பிடுறது, பிரியாணி சாப்பிடுறதுன்னு வெறுப்பேத்திட்டு தானே இருந்த. ஐயோ, உனக்காக நான் எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு தெரியல. சொல்லி சொல்லி எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் உனக்காக இன்னொரு வாட்டி சொல்றேன். இப்போ இப்படியே மாமா கையை பிடிச்சி என் வீட்டுக்கு வா. உன்னை வெறுப்பேத்துற மாதிரி நான் எதையும் பண்ண மாட்டேன். அதுக்கான டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அரவிந்த். ஏன் கூட நீ இருக்கணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். நீ என் கூட எப்படி வாழ்றதுன்னு யோசி. ஐயோ ராதிகா, இப்ப அதானே நடந்துட்டு இருக்கு. நான் உன் கூட வந்து உன் அம்மா வீட்டை தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா என் புருஷனா என் பக்கத்துல இல்லையே. ஒழுங்கா வீட்டுல பங்கு வேணான்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு என் புருஷனா என் கூட இருக்கிறதா இருந்தா இரு, இல்லன்னா இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இரு. மிரட்டும் போது கூட என்ன ஸ்டைலா இருக்க தெரியுமா? பார், நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு பிறந்தா பொம்பளை புள்ள தான் வேணும். அதுவும் பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே இருக்கணும். பாக்குறதுக்கு மட்டும். வேண்டாம் அரவிந்த், என் குணம் என்னன்னு உனக்கு தெரியும். இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணி என்ன இன்னும் டென்ஷன் ஆகாது. ஏய், போ கிளம்பு, போ போ போ. உன்னால முடிஞ்சது செய், போ. அதிகபட்சம் என்ன பண்ணுவ நீ? குழந்தை அழிச்சிடும் பிளாக்மெயில் பண்ணுவ, அவ்வளவுதானே? அப்படி ஏதாவது செஞ்சா. ஏன் பார்த்திபா இவ்ளோ இருக்கே, நீ எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பியா? ஏங்க, கண்டிப்பா நான் இதை நிறைவேற்றிட்டு தான் போவேன். பார்த்திபா, இது அனிதா எழுதி கொடுத்த லிஸ்ட்ல என் லைஃப்ல இதுக்கப்புறம் நடக்காதுன்னு நினைச்சு கடந்து வந்த விஷயங்கள் தான் இது. பார்த்தாலே தெரிஞ்சது. ஆனா இப்ப இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல தெரியுமா? ரொம்ப கஷ்டம். ஏங்க, இத்தனை வருஷம் ஏன் நடக்கல தெரியுமா? ஏன்? பார்த்திபங்கிற ஒருத்தவங்க கூட இல்லாததாலதான். கண்லயும் சிரிப்புலயும் அவ்வளவு அன்பு இருக்கு. ஆனா டைவர்ஸும் கொடுக்கறீங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியாத தூரத்துல நான் நிக்கிறேங்க. என் லைஃபோட மேஜிக்கே நீதான் பார்த்திபா. ஆனா சந்தோஷமா ரசிச்சிட்டு இருக்கும் போதே இந்த மேஜிக் சட்டுன்னு முடிஞ்சு போக போகுது. இதுக்கப்புறம் நான் எப்படி சிரிக்க போறேன்னு தெரியல. பார்த்திபா, மனசுல ஏதோ யோசிக்கிறல்ல, சொல்லு. நீங்களும் தான் மனசுக்குள்ள ஏதோ நினைக்கிறீங்க, அத சொல்லுங்க. நேருக்கு நேர் பேசிக்க கூட முடியாத அளவுக்கு ஆயிட்டோம் ரெண்டு பேரும். சொல்ல நினைக்கிறதெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லிக்க வேண்டியதா இருக்கு. என்னங்க சொல்லுங்க. இல்ல, இதுல முதல் ஆசையே எஸ்தரை மீட் பண்றதுதான். அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸ்கூல்ல மட்டும் இல்ல, காலேஜ்லயும் தான். நான் அவளை பார்க்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா அவளை கண்டுபிடிக்கவே முடியல. நீ எப்படி இப்ப அவளை கண்டுபிடிப்ப? நீங்க எஸ்தரை மீட் பண்ணதான் போறீங்க. அட நம்புங்க, ஆமா நிச்சயமா நடக்கும். அது எப்படி நடக்கும்? பார்க்கலாம் பார்க்கலாம். ஏதாவது மந்திரம் பண்ணதான் உண்டு. ஆல் தி பெஸ்ட் மந்திரவாதி. நம்ப மாட்டீங்கல்ல? இருங்க ஒரு நிமிஷம். ஓம் கிரீம் ஐஸ்கிரீம். எஸ்தர், தயவு செஞ்சு வா. எங்க இருந்தாலும் ரஜினி வீட்டுக்கு வா. வந்து ரஜினி கண்ணு முன்னாடி நில்லு. சீக்கிரம் வா. ஏங்க, சத்தம் கேட்டுச்சா? ஏதோ சொன்னீங்க, எஸ்தரை கூட்டிட்டே வர முடியாதுன்னு சொன்னீங்க.
வர வச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. என்ன சொல்ற? அட ஆமாங்க, நான் வர வச்சிட்டேன். இங்க பாரு பார்த்திபா, அவ என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. நானே பார்த்து பல வருஷம் ஆச்சு. யாரோ ஒருத்திய கூட்டிட்டு வந்து அவதான் எஸ்தர்னு சொல்லி ஏமாத்த போறியா இப்போ? ஏங்க என்னங்க எப்படி பேசுறீங்க? எல்லாத்துக்குமா சந்தேகப்படுவீங்க? என்ன கடைசி வரைக்கும் நம்பவே மாட்டீங்க, கொஞ்சம் கூட நம்ப மாட்டீங்கல்ல? அதுவும் ஸ்கூல் ஃப்ரெண்டு, உங்க ஃப்ரெண்டு. யாரையாவது ஒருத்தரை கூட்டிட்டு வந்து உங்களை ஏமாத்த முடியுமா? அவரோட வைஃப டீல் பண்றதுக்கு ஏன் சப்போர்ட் கேட்டுட்டு இருக்காரு. மாமா ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க வேலைய? சும்மா விளையாட்டு பேசிட்டு இருந்தோம். திடீர்னு மாட்டி என் விட்டீங்களே. ஃப்ரெண்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்ன பார்க்க வந்திருக்காளே நான் சந்தோஷப்பட்டா, நீங்க என் அக்காவை வெறுப்பேத்த இவகிட்ட ஐடியா கேக்குறீங்களா? என்னடி? ஒண்ணும் இல்ல. உன்னை பார்த்தா அது பேசணும் இது பேசணும்னு 1000 விஷயம் நினைச்சு வச்சிருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே ஞாபகம் வரல. கம்ப்ளீட்டா பிளாங்க் ஆயிட்டேன். இதுதானே நம்ம வழக்கமே. எப்பவுமே நம்ம இப்படிதானே இருப்போம் ரஜினி. எப்படின்னா எப்படி? நாங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு சந்தோஷமா இருக்குன்னு பேசிக்கவே மாட்டோம். சொல்லிக்காமே ஒருத்தரோட மனநிலை இன்னொருத்தருக்கு புரிஞ்சிரும். அதுக்கேத்த மாதிரி நாங்க 2 பேரும் ஏதாச்சும் விளையாடுறது படிக்கிறதுன்னு செஞ்சு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சப்போர்ட்டா இருப்போம். ஓ, இன்னும் இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை ஒரு நாள் கூட நினைக்காம இருந்தது இல்லன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே. அப்புறம் எப்படி ஞாபகம் இல்லாம போகும்? சொல்ல போனா ரொம்ப கம்மியா பேசிக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. இந்த மாதிரி காம்பினேஷன் ரொம்ப ரேருங்க. ஆனா நீங்க பேசிக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே. அதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கும் போதும் அப்படியே இருந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்புவீங்களா? லைஃப் எல்லா விஷயத்திலயும் மனுஷங்கள ஒரே மாதிரி இருக்க விடுறது இல்லையே. கூடவே இருந்திருந்தா இன்னும் நாங்க அப்படியே தான் இருந்திருப்போம். எங்க பேசிக் ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் அப்படியே தான் இருக்கு. 15-20 வருஷத்துக்கு முன்னால எங்க விட்டுட்டு போனோமோ அங்கேயே. ஆனா நான் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உனக்காக நான் ப்ரே பண்ணாம இருந்ததே இல்ல. அதுவும் உன் கல்யாணம் ஃபேமிலி இதெல்லாம் நல்லபடியா அமையணும்னு தினம் தினம் நான் ப்ரே பண்ணுவேன். அதுவும் இல்லாம இந்த ஃபேமிலில எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ உன்னோட ஸ்கூல் லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு அமைற ஒரு லைஃப் ஹாப்பியா இருக்கணும்னு நான் நினைச்சிட்டே இருப்பேன். நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும்னு வீட்ல கூட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அட்லீஸ்ட் வீடியோலயாச்சும் பார்க்கலாம்னு நினைச்சேன். இல்ல அந்த கல்யாணத்துல வீடியோ எல்லாம் எடுத்தாங்க. ஆனா அட இரு பார்த்திபா, அவங்க ஆர்வமா கேக்குறாங்கல்ல. சகல நீங்க சொல்லுங்க சகல. வீடியோ எல்லாம் எடுத்தாங்க. அப்ப அது எங்க? பொண்ணோட அப்பா எரிஸ்டார். யாரு? ரஜினியோட அப்பாவா? ஐயோ பொண்ணோட அப்பா. ஐயோ நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. வீடியோ இல்லனா கூட பரவாயில்ல, கல்யாணம் நடக்கும்போது போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல. போட்டோல எடுத்தாங்க. ஆனா கல்யாணத்துல போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்தாங்களா? இவங்க 2 பேரும் தான் அந்த போட்டோல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஐயோ கர்த்தரே, ஐயோ என்னால முடியல. மாமா ஏன் இப்படி பண்றீங்க? அண்ணே இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம். ரஜினியோட ஃப்ரெண்டு, நம்ம வீட்டு கெஸ்ட், அவங்களை எப்படியே கஷ்டப்படுத்துறது? இப்ப என்னங்க, உங்களுக்கு ரஜினி பார்த்திபன் கல்யாணம் பார்க்கணும் அவ்வளவுதானே? இருங்க நான் ஏற்பாடு பண்றேன். சகல இதோ நான் வந்துடுறேன்.
மிஸ் பண்ணிருக்கீங்க. அண்ணா என்ன கோலம் இது? நான் அண்ணன் இல்ல, நான் தான் கல்யாண பொண்ணு. அப்ப நான் தான் பாத்துவேன். போச்சு, என் மொத்த மானத்தையும் வாங்க போறீங்க. மொத்த மானத்தையும் வாங்க போறாங்களா? அப்ப நான் அதை பார்த்தே ஆகணுமே. ரியலி இன்ட்ரெஸ்டிங் பிரதர்ஸ். சரி ஸ்டார்ட் பண்ணுங்க. கம் ஆன். அழகு. இங்க பாருங்க, இப்ப நான் தான் கல்யாண பொண்ணு. அதாவது ரஜினி. ஐயோ, நான் கல்யாண பொண்ணு, அவன் தான் ரஜினி. ஆனா டிராமா பார்க்க வந்தா அது முடியற வரைக்கும் அமைதியா பார்க்கணும். நீங்க என்னடா ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க? சரி, உங்க பேர் என்ன? இது நல்ல கேள்வி. என் பேரு ராகவி, இது பார்த்திபன். இப்போ பார்த்திபன் ராகவிக்கு கல்யாணம். எங்க கல்யாணத்துக்கு ரஜினி கெஸ்டா வந்திருக்காங்க. ரஜினி ரஜினி ஒண்ணு சொல்லுங்க, நான் போய் அட்மாஸ்பியர் ரெடி பண்ணிக்கிறேன். என்னமோ பிளான் பண்றாங்க. ஏங்க நீங்க இங்க பாட்டு அனிதா, கங்க்ராச்சுலேஷன். அக்கா நீங்க எப்படி இங்க? டேய், உங்க கல்யாணத்துக்கு நான் இருக்க வேண்டாமா? என்னது, எங்க கல்யாணமா? அண்ணா என்னண்ணா இது, உங்க கல்யாணம் தானே கூப்பிட்டு வந்தீங்க? ஆமா, ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு சும்மா கிளி கிளின்னு கிழிது எங்களுக்கு. இதுல இன்னொன்னு வேறயா? பாத்திபா தாங்காது பாத்திபா. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் வீக். சரி, இப்போ திடீர்னு எதுக்கு இந்த கல்யாணம் ஏற்பாடலாம்? நாங்க படிச்ச கான்வென்ட்ல ஒரு சர்ச் இருக்கும். அங்க நிறைய வெட்டிங் நடக்கும். ஒவ்வொரு தடவையும் அத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கல்யாணம் நடந்தா இந்த மாதிரி சர்ச்ல கிறிஸ்டியன் வெட்டிங்கா தான் நடக்கணும்னு ரஜினி சொல்லிட்டே இருப்பா. ஏன் உங்களுக்கு பாத்திபா? சரி நீங்கெல்லாம் யாரு? நாங்க நேத்து எஸ்தரோட வந்து பார்த்தோமே. ஃபாதர், இவன் தான் கல்யாண மாப்பிள்ள பார்த்திபன்.
வணக்கம் வணக்கம் ஃபாதர். காட் பிளஸ் யூ. காட் கிரேஸ். ஜீசஸ் கிரைஸ்டோட ஆசீர்வாதத்தோட உங்க லைஃப்ல இப்படி ஒரு ஹாப்பி மூமெண்ட் நடக்கணும்னு இருக்கு. இதையே காரணமா வச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு எஸ்தர் இங்க வந்திருக்காங்க. கடவுள்கிட்ட நல்லா ப்ரே பண்ணிக்கங்க. நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். அவங்க வந்தா சொல்லுங்க. சரிங்க சரிங்க நாங்க வரோம். வாங்க போலாம். சகல நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குது. ஆமா சகல. சந்தோஷம் சகல. ஆமா. பார்த்திபா என்னாச்சு? ஏன் திடீர்னு ரொம்ப அமைதியாயிட்ட? எனக்கு கில்ட்டியா இருக்கு பாஸ். என்ன கில்ட்டியா இருக்கா? ஏன் எதுக்கு? இல்ல நான் ஊருக்கு கிளம்ப நேரம் ரொம்ப கம்மியா தான் இருக்குண்ணே. அதுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் பண்றது ஒரு மாதிரி இருக்கு. பாத்திபா ஃபாதர் சொன்னதை கேட்டல்ல? இதெல்லாம் நாம முடிவு பண்ணி நடக்கிறது இல்ல. இப்படி நடக்கணும்னு அவன் டிசைட் பண்ணி வச்சிருக்கான். அதே மாதிரி ஃபாரின் போக போறோம்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அதையும் அவன் ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சிருப்பான். அதனால ரொம்ப ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நாளைக்கு என்ன நடக்க போகுதோன்னு நினைச்சு இப்ப இந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணிடாத. என்ஜாய் பண்ணு பாத்திபா. பாத்திபா ரஜினி முகத்தை பாத்தியா? அவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம். பாத்திபா 10 நாள் இருக்கு 20 நாள் இருக்குன்னு நீ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. எத்தனை நாள் இருக்க போறோங்கிறத விட எப்படி இருக்க போறோங்கிறது தான் முக்கியம். ஆமா. சோ ஹாப்பியா இரு. ஹாப்பியாவே எல்லாமே நடக்கும். ஆமா பாத்திபா. இங்க பாரு, உன் கூட 100 வருஷம் வாழ்ற சந்தோஷத்தை ரஜினி கண்ணுல நான் பார்த்தேன். அப்படி அவங்க சந்தோஷமா இருக்கணும் தானே நீ அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொன்ன. அதை பத்தி மட்டும் யோசி. அது எல்லாமே சரிதான் பாஸ். ஆனாலும் ரஜினி இந்தா இது அப்படியே பின்னாடி தூக்கி போடு. சகல வாங்க நம்மளும் போய் கேட்ச் பண்ணலாம். ஹலோ எங்க போறீங்க? இதெல்லாம் கல்யாணம் ஆகாதவங்க பிடிக்கிறது. முத வாட்டி நினைச்சபடி கல்யாணம் நடந்திருந்தா நாங்க எப்படி ஆயிருக்க போறோம்? சரி இந்த வாட்டியாவது போடுங்க. நல்லதா நடக்குதான்னு ட்ரை பண்றோம். அது சரி அது சரி. ட்ரை பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா ராதிகாவும் சங்கரியக்காவும் சேர்ந்து உங்களை அடிப்பாங்க. இப்ப போய் அவளை பத்தி ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. ரஜினி நீ தூக்கி போடு. அப்ப எனக்கு தான் கல்யாணம். என்ன பார்த்திபன் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏய் பாருங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் இது என் குடும்பமா தான் நினைச்சேன். ஆனா என்னை ஏத்துக்க இங்க யாருமே இல்ல. எல்லாரும் இருந்தாலும் கூட யாருமே இல்லாம தனியா இருக்கணுங்கிறது என்னோட டிசைன் போல இருக்கு. போதும்ல? இந்த மாதிரி சென்டிமெண்டாலாம் இருக்க கூடாதுன்னு நானே சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்கேன் பாரு. நான் மட்டும் என்ன ஓவரா தான் போயிட்டேன்ல. சரி உங்க ஃப்ரெண்டுக்காக கல்யாணம் பண்ணியாச்சு. இந்த ஏற்பாடையும் அக்செப்ட் பண்ணியாச்சு வந்தாச்சு. இன்னைக்கு என்ன வெளியில துரத்திட மாட்டீங்களே? இல்ல மாட்டேன். இந்தா உன் பங்கு. என்ன பாக்குற? போன தடவை ஞாபகம் இருக்குல்ல, எனக்கும் பங்கு இருக்குன்னு எடுத்துட்டு போனீங்க. ஹலோ அது போன தடவை. ஓ இப்போ உங்க ஃப்ரெண்ட நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்ததுனாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால உங்களுக்கு ஷேர்லாம் கிடையாது. மொத்தமா எனக்கு தான். ஏய் ஓகே யாருக்கும் கிடையாது. இதெல்லாம் எனக்கு தான்.
இருங்கப்பா, பேசிதான் பாப்போமே. நீங்க சொல்லுங்க சார். தம்பி, வீடு இருக்கிற நிலம், முன்னாடி இருக்கிற காலி நிலம், இது எல்லாம் சேர்த்து 3500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்பா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு 5 கொடுத்துறோம். 5னா 5 சீமா 5 crores. 5 கோடியா? என்னப்பா 5 கோடிங்கறாங்க? அதாம்மா நானும் யோசிக்கிறேன். சார், ரொம்ப யோசிக்காதீங்க சார். வீட்டை விக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. யாருக்கு வித்தா என்ன? 5 சி உங்களுக்கு கம்மியா இருக்குன்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, எக்ஸ்ட்ராவா தரோம். சார், நாங்க பில்டர்ஸ் தான். இந்த இடத்த நாங்க அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக தான் கேக்குறோம். இந்த இடத்துல அபார்ட்மெண்ட் கட்டி சேல்ஸுக்கு ரெண்டுக்கு விடுறதுதான் பிளான். அதனாலதான் இவ்வளவு ரேட்டு கேக்குறோம். என்ன சார் சொல்றீங்க? இந்த இடத்துல போய் அபார்ட்மெண்டா? இங்க யார் சார் வந்து வாங்குவாங்க? என்ன சார் விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? தாம்பரத்துக்கும் கேளம்பாக்கத்துக்கும் லிங்க் பண்றதுக்கு இங்கதான் பாலம் கட்ட போறாங்க. அது வந்துச்சுன்னா சுத்தி போற வண்டி எல்லாம் இப்படிதான் சார் போகும். இன்னும் 2 வருஷத்துல இந்த இடம் டெவலப் ஆயிடும். அப்போ பிஸியான ஏரியாவா மாறிடும். அதான் இப்பவே உங்ககிட்ட கிரையம் பேசி வாங்க வந்திருக்கோம். சார், இவ்வளவு யோசிக்காதீங்க சார். ரோடு பாலம் கட்ட கவர்மெண்ட் எப்பவோ ஆர்டர் போட்டாங்க. ரோடு போறதுக்கான வேலையை எப்பவோ ஆரம்பிச்சுட்டாங்க சார். ரொம்ப யோசிக்காதீங்க. ஒரு 7 கோடிக்கு பேசி முடிச்சிடலாம் சார். உங்க எல்லாருக்கும் 7 கோடி ஓகே தானே சார்? என்னடி சார், என்ன சார் 7 கோடி? எங்க சித்தப்பாவே 7 கோடி தரேன்னு சொன்னாரு. அப்புறம் எதுக்காக 7 கோடிக்கு நாங்க உங்ககிட்ட விக்கணும்? அதுக்கு எங்க சித்தப்பா கிட்டே வித்துக்கிறோம். என்ன சார் இப்படி சொல்றாங்க? ஏதாவது கூட மாட பேசி ஓகே பண்ணுங்க சார். டேய் முரளி, என்னடா பேசுற? சும்மா இருப்பா. சரியா பார்த்து பேசுறேன். சரிங்க சார், அமௌண்ட்டா 7C வாங்கிக்கங்க. அது போக ஆளுக்கு ஒவ்வொரு பிளாட் கொடுத்துறேன். சொந்த வீட்டுல இருந்த மாதிரி ஆயிடும்ல? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது சரின்னு தான் தோணுது எங்களுக்கு. இருந்தாலும் நாங்க உங்ககிட்ட உடனே எதுவும் சொல்லிட முடியாது. நாங்க எல்லாரும் கலந்து பேசிட்டு சொல்றோமே. கலந்து பேசுங்க சார். பேசிட்டு ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க. அந்த கார்டு கொடு. இந்தாங்க சார், கொடுங்க. இந்தாங்க, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார். இது எப்படிமா? ஓகே தானே? ஆமா சித்தப்பா, நாங்களும் எத்தனை நாள் தான் கஷ்டப்படுறது? அப்ப ரெஜிஸ்ட்ரேஷனை நாளைக்கு வச்சுக்கலாமா? பணம் ரெடியா வச்சிருக்கியா சிங்கமுத்து? அண்ணே, பணம் என்னண்ணே பணம்? வேலை முடியணும்னா பணத்தை எப்படியாச்சும் ரெடி பண்ணிடலானே. அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு. எங்களோட பணம் தம்பி. அண்ணி, நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு பைசா பாக்கி இல்லாம செட்டில் பண்ணிடுறேன். சித்தப்பா, பணத்தை எங்க அக்கவுண்ட்லயே போட்டுருங்க. அக்கவுண்ட்லயா? அம்மா, நீ வேற அக்கவுண்ட்ல எல்லாம் வேணாம். போன தடவை மாதிரி எல்லாருக்கும் கையிலே கொடுத்துறேன். இல்ல சித்தப்பா, சின்ன அமௌண்ட்னா கையில வாங்கிட்டு வந்துருவோம். கோடி கணக்குல வாங்கும் போது நீங்க பேங்க்லயே போட்டுருங்க, அதான் நல்லது. அப்போ உங்க யாருக்கும் தனித்தனியா பணம் வேண்டாமா? மொத்த பணத்தையும் ஒரே அக்கவுண்ட்ல போட்டுறவா? மொத்தமாவா? என்னடா சிங்கமுத்து பேசுற? ஆளுக்கு ஒரு சி, 1 கோடி. என்னென்ன பேசுற? ஆளுக்கு 1 கோடியா? என்னென்ன விளையாடுறியா? நாங்க எதுக்கு சித்தப்பா விளையாட போறோம்? எங்க எல்லாருக்கும் ஆளுக்கு 1 கோடி. இங்க மொத்தம் 6 பேர் இருக்கோம். சோ 6 கோடி. அவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்ங்கறதெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. பாருடா, அப்படி சோத்துக்கு வழி இல்ல, நீங்களே தெருக்கோடியில் நின்னுட்டு இருக்கீங்க. உங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு 1 கோடி. எது இதுல தமாஸ் பண்றதுன்னு தெரியாம. சரி விடுங்க, நான் கிளம்புறேன்.
நாளைக்கு எல்லாரும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மறக்காம வந்துருங்க. அப்புறம் அங்க வந்து இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, சரியா? சிங்கமுத்து, என்னண்ணா? தமாஷெல்லாம் பண்ணல, சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீட்டை பார்க்க பில்டர்ஸ் வந்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க இந்த வீட்டோடைய மதிப்பு என்னன்னு. 11 crores, 11 கோடி. இப்ப புரியுது. இந்த வீட்டை என்ன விக்க விடாம ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வேற யாருக்கிட்டயோ விக்கிறதுக்கு விசாரிச்சிருக்கேன். என் மேலே கை வைக்கிறீங்க அப்பனும் புள்ளையும். டேய் திருட்டு பசங்களா, டேய் நான் யாருன்னு காமிக்கிறேன்டா பேராசை பிடிச்சவங்களா. என்னடா பேசிட்டு எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஜவா மாரிமுத்து, என்ன தாண்டி இந்த வீட்டை யாருக்கு விக்கிறேன் நான் பாக்குறேன்டா. சிங்கம் என்னையா இதெல்லாம்? கண்ணு மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள ஒரு கலவரமே உண்டாயிடுச்சு. ரஜினி, பெரிய கலகம் பண்ணிட்ட. கலகம் தான், ஆனா இது நாரதர் கலகம் மாதிரி நல்லதுலதான் போய் முடியும். இந்த குடும்பத்துல சகுனியா இருந்து கெடுத்துட்டு இருந்த ஒரு ஆளை தூக்கி வெளியே போட்டாச்சுல. ரஜினி, நீங்க இந்த குடும்பத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து பண்றீங்க. ஆனா இவ்வளவு பண்ணியும் கூட எல்லாரும் உங்களை தப்பா நினைக்கிறாங்களே. அத பத்திலாம் நான் என்னைக்குமே கவலைப்படுறதில்ல பார்த்திபா. நம்ம டார்கெட் இந்த வீட்டை வந்து விற்க கூடாது. அத அவங்க வாயாலே சொல்ல வச்சாச்சு, அது போதும். அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்து அவங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். என்னாச்சு உங்களுக்கு? டென்ஷனா இருக்கா? என்னாச்சுக்கா? ராதிகா, என்னாச்சு? தலைவலிக்குதா? என்னம்மா? ஆமாக்கா, இப்ப என்ன? ஏமா என்னாச்சு? எதுக்கு இப்படி அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்க? இல்லப்பா, அது வந்து ஒரு முரளி. அக்கா சொல்லுக்கா, என்ன பிரச்சனை? டேய், ஒருத்தன் வந்து டெய்லி கால் பண்ணி டார்ச்சர் பண்றான்டா. என்னடி சொல்ற? யார் உனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்றது? மா, பாலிசிக்காக கால் பண்ணி பேசினேன்ல, அதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன்கிட்டயும் பேசினேன். பாலிசிலாம் கூட எடுத்தான். அதுல இருந்து தினமும் கால் பண்ணி தேவையில்லாம பேசி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். என்னக்கா நீ இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? முதல்ல நம்பரை பிளாக் பண்ணு. டேய், அதெல்லாம் பண்ணாம இருப்பேனா? ஒரு நம்பர்ல இருந்து பிளாக் பண்ணா வேற ஒரு நம்பர்ல இருந்து வரான். இதோட 7-8 நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். இப்ப என்னடானா, நான் நேர்லயே உன்னை பாக்க வரேன், உன்னை பாக்கணும், கண்டுபிடிச்சு வந்து பாக்குறேன்னு சொல்றான்டா. ஏமா, இந்த விஷயத்தை ஆரம்பத்திலே சொல்லிருக்க வேண்டியதானம்மா? இவ்வளவு தூரம் வளர விட்டதே தப்பு. அப்பா, எதுக்கு நீங்க இப்ப அவளை திட்டிட்டு இருக்கீங்க? அவ என்ன வேணும்னேவா பண்ணிருப்பா? இங்க பாரு அதிகா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவன் நம்பர் இருக்குல்ல, அத நீ முரளி கிட்ட கொடு. ஏய் முரளி, ராதிகா கிட்ட இருந்து வாங்கி என்ன ஏதுன்னு உடனே பாரு. வேண்டாம்க்கா, அவன் வரன்னு சொல்லிருக்கான்ல, வரட்டும். போகும்போது பார்சல்ல போகிற மாதிரி நல்லா கவனிச்சு அனுப்புவோம். டேய், வேற எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கோடா. இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு நிலைமையை சரி பண்ற அளவுக்கு வந்திருக்கிறோம். மா, பிரச்சனை வரும்மா, அது அவனுக்கு, நமக்கு இல்ல. அக்கா, நீ தைரியமா இருக்கா? வரவன் யாருன்னு பாத்துடலாம். செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன்ல. ஏங்க, நீங்க என்னங்க இப்படி இருக்கீங்க? சான்ஸே இல்ல. நான் கற்பனை பண்ணதெல்லாம் கால் தூசி தாங்க. ஆனா நீங்க அவ்வளவு அழகா இருக்கீங்க. சார், நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்ல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பாலிசிய பத்தி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதோட என் வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட பேச தேவையே இல்ல.
நீங்க இப்படி வீடு தேடி வர்றதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஃபர்ஸ்ட் வெளில போங்க. நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து உங்க வீட கண்டுபிடிச்சு உங்களை தேடி வந்திருக்கேன். அத நினைச்சு பார்க்காம நீங்க இப்படி பேசுனீங்கன்னா என்னங்க அர்த்தம்? உங்க குரலை கேட்ட எனக்கு அவ்வளவு பிடிச்சு போச்சுங்க. இப்போ உங்களை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. இத பாருங்க, நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என்ன தயவு செஞ்சு டென்ஷன் ஆக்காதீங்க சொல்லிட்டேன். ஐயோ, இந்த டென்ஷன்ல கூட நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு பாக்கிறதுக்கு தானே இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கேன். அழகா இருக்கீங்க. இத பாருங்க, உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் 5-6 மாசத்துல நான் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போறேன். ஓ, அதான் இந்த எக்ஸ்ட்ரா பியூட்டிக்கு காரணமா? நோ ப்ராப்ளம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்யறேன் ராதிகா. உனக்கு மட்டும் இல்ல ராதிகா, உன் பிள்ளைக்கும் எது நல்லதுன்னு யோசி. எப்படியும் இந்த வீட்டை விற்க போறதில்லைங்கிற முடிவுக்கு நாமளே வந்துட்டோம்ல. ராதிகா, நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. உட்கார்ந்து ஒரு நல்ல முடிவா எடுத்து மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுமா. இன்னும் என்னடி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை கையில அடிபட்டு இருக்குல்ல, மருந்து எடுத்துட்டு போய் போட்டு விடு. அப்படியே அவர்கிட்ட போய் பேசு. கடைசியில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்னமோ நான் செஞ்சதான் தப்புன்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றீங்க இல்ல? இல்ல ராதிகா, மன்னிப்புனா அவர் காலெல்லாம் நீ போய் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டாம். நீங்க வாங்க, நாம நம்ம வீட்டுக்கு போலாம், நான் உங்க கூட வரேன்னு போய் சொல்லு. அவரே புரிஞ்சுப்பாரு. இது ஒரு நல்ல வாய்ப்பு ராதிகா, மிஸ் பண்ணிடாத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். பாருடி, இதுக்கு மேல எல்லாம் உன் கையில தான் இருக்கு. இப்படி வேலை பார்த்து தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து விட்டுக்கணுமான்னு யோசி. புத்தியோட பொழைக்கிற வழிய பாரு. அரவிந்த், சொல்லு. ரொம்ப அடிபட்டுருச்சா? அதெல்லாம் இல்ல, லேசாதான். அவன் ஏற்கனவே எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருந்தான். நான் முரளி கிட்ட கூட சொல்லிதான் வச்சிருந்தேன். ஓ, என்கிட்ட சொல்லணும்னு தோணல? இல்ல அரவிந்த், அது உனக்கு ஒண்ணும் இல்லையே, ஹாஸ்பிட்டல் போணுமா? எனக்கு ஒன்னும் இல்ல. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துருன்னு அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க. நான் உங்களுக்கு தான் ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வந்தேன். வேணாம், பார்த்திபன் மருந்து போட்டு விட்டான். அரவிந்த், என்ன? நாம பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? நிஜமாதான் கேக்குறேன். பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம். நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனையில நம்ம குழந்தை கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியல அரவிந்த். எனக்கு ஓகே தான் ராதிகா. நீ வந்தா நான் தாராளமா கூட்டு போறேன். உன்னை சந்தோஷமா பாத்துப்பேன். புரியுது அரவிந்த். ஆனா என்ன, திரும்ப ஏதாவது கண்டிஷன் போட போறியா? அதான் வீட விக்க வேணாம் நீங்களா முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் இல்ல. நான் உங்க கூட வரேன். உங்களுக்கு ஒரு நல்ல வைஃபா, உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா, நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கேன். ராதிகா. ஆமா, ஆனா எனக்காக நீங்க ஒண்ணு மட்டும் செய்யணும். என்ன? அங்க போய் நாம நம்ம லைஃப பாத்துக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். அதுக்கப்புறம் நீங்க ரஜினி கிட்ட பேசக்கூடாதுங்க. அவளுக்கும் உங்களுக்கும் எந்த கான்டாக்டும் இருக்க கூடாது.
என்ன ராதிகா? ஆஹா இல்ல, நான் தப்பா சொல்லல அரவிந்த். ஒரு ஃப்ரெண்டா கூட அவ உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டாம். அவளுக்கு நீங்க எந்த ஹெல்ப்புமே பண்ண வேண்டாம். சோ இப்போ டார்கெட் ரஜினி தான். பாடி சொல்லுடி, நீதானே? நானா? அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை போட்டுக்கிட்டா அதுக்கு என்கிட்ட வந்து பொய் சொன்ன மூன்று முகரெல்லாம் பேத்துரு. அரவிந்த் மாப்ள, சும்மா இரு ரஜினி. சொல்லுடி, பார்த்திபன் கொடுத்த கவர்ல போட்டோவை மாத்தி டைவர்ஸ் பேப்பர் வச்சது, ரஜினி போன்ல இருந்து பார்த்திபன் போனுக்கு கால் பண்ணி ரஜினி மாதிரி பேசுனது எல்லாமே நீதானே? சொல்லுடி. சொல்லல இப்ப கொண்டு பாத்திபா. இந்த வீட்ல இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் இவதான். இவகிட்ட இருந்து உண்மை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். சொல்லுடி. நிறுத்து அரவிந்த், நான் தான். அவ இல்ல, நான் தான். டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி இந்த கவர்ல வச்சது, பார்த்திபன் கிட்ட போன்ல பேசுனது எல்லாமே நான் தான். என்ன ரஜினி, இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னால நான் அதை பண்ணலன்னு ஸ்ட்ராங்கா சொன்ன, இப்ப நீ மாத்தி பேசுற? ஐயோ மாமா, இப்ப நான் மாத்தி பேசல, அப்ப பேசினதுதான் போய். ரஜினி, நான் தான் எல்லாமே செஞ்சேன். சொல்லாம சமாளிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா நான் செஞ்ச தப்புக்கு வேற யாருக்கும் எதுக்கு தண்டனை கொடுக்கணும்? ரஜினி. ஆமா பார்த்திபா, நான் தான் டைவர்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். நீ என்னை விட்டு ஃபாரின் போறதை விட பிரிஞ்சே போயிடலாம் தான் அப்படி பண்ண.